question, explain the constitutional perspectives of gender justice with the help of relevant constitutional provisions and case laws. Okay, அப்போ gender justice, ஓகே, கான்ஸ்டிடியூஷனல்ல என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ், என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம், என்னென்ன டைப் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் இதுக்கு தரலாம், எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? கான்ஸ்டிடியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ் தானே கேட்கறாங்க, இன்னைக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவே கேட்கலையே. கான்ஸ்டிடியூஷன் எங்கெங்கெல்லாம் ஜெண்டர் ஜஸ்டிஸ் ப்ரொவைட் பண்ணுது, ஓகே, அதுக்கு என்னென்ன கேஸ் நடந்திருக்கு, இதுதான் கேட்கறாங்க. ஸோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? தேர் இஸ் ஒன் ரூட் ஆஃப் ஸ்டார்டிங். ஜெண்டர் ஜஸ்டிஸ்னா என்ன, அதான் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுங்க. ஜெண்டர் ஜஸ்டிஸ்னா என்னன்னு கொடுக்கலாம், ரைட்? ஜெண்டர் ஜஸ்டிஸ் இஸ் எண்டிங் த டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் general. In a larger picture, it is about not discriminating any gender, but in the context of current generation, it is ending the discrimination of women against the man. Okay, வேற இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன். வேற என்ன ஐடியா, அதுல இருந்து வேற என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம்? யூ கேன் கோட் எனி ஃபேமஸ் லீடர்ஸ், அவங்க வந்து இந்த ஜெண்டர் ஜஸ்டிஸை பத்தி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. யூ கேன் கோட் சம்திங் அபவுட் அம்பேத்கர், இல்ல காந்தி, இல்ல இந்தியன் லீடர்ஸ் யாரோ ஒருத்தங்க ஜெண்டர் ஜஸ்டிஸை பத்தி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ யூ கேன் கோட் தட் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர், சேயிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜெண்டர் ஜஸ்டிஸ். ஸ்டார்ட் பண்ணிட்டு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். சரி, எங்கெங்க இருந்தெல்லாம் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல லெட் அஸ் ஸ்டார்ட். எங்க லைனா என்னென்ன கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு விமனுக்கு ஃபேவரா? ஏன்னா ஜெண்டர் ஜஸ்டிஸ்ங்கிறது இன்னைக்கு கான்டெம்பரரி டைம்ஸ்ல இட் ஷுட் பி ஃபேவரிங் விமன். ஆர் யூ கேன் சே டிஸ்கிரிமினேஷன் எந்த ஜெண்டருக்கு இருக்கக்கூடாது. தென் அது வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? பிரியாம்பிள்ல எங்க வருது? ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டா? ஸோ அதுதான் இட் லேஸ்ட் ஆன் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி. பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி வரதே இட் வில் ப்ரொவைட் ஜெண்டர் ஜஸ்டிஸ். ஒன். ரெண்டாவது வேற எங்க ஸ்டார்ட் ஆகுது? ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 14. அடுத்து ரைட் அகைன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஜெண்டர், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், இது எதுலையுமே யூ கேனாட் டூ. வேற 15ல வேற ஒன்று இருக்கு. 15 clause 3. What does 15 clause 3 say? Article 15 clause 3 என்ன சொல்லுது? Special provisions regarding women and children. Special provision for women and children. வேற ஆர்டிகல் 23 என்ன ஆர்டிகல்? 23 ஆர்டிகல் 14 தான் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 23 என்னன்னு பாருங்க. மெட்டர்னிட்டி கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் கேட்கறாங்க. மெட்டர்னிட்டி ரிலீஃப் ஆர்டிகல் 42. ஆர்டிகல் 42 டிபிஎஸ்பி. ஓகே, 16ல என்ன வருதுமா? irrespective of gender, opportunity for work. Article 16. Okay. வேற Article 23 என்ன ஞாபகம் வந்துச்சா? It is against human trafficking. Forced labor க்கு human trafficking க்கு against. So human trafficking is mostly done for girls. Girls are being human trafficked more, in a much higher rate. So that also gives them a gender justice. Article 23. 20? Article 21. Okay. Article 21ல இன்னொன்னு இருக்கு. Article 21A என்ன? What is Article 21A? Right to education.
So right to education is providing education to all the genders. It is not discriminating against anybody. So if you're providing education, that will improve the gender justice in the society. Where Article 39 equal pay for equal work. இன்னொரு ஆர்டிகல் இன்னொன்னு இருக்கு, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது. ஏ புரியல. ஏ அண்ட் டி 39 ஏ அண்ட் டி ஓகே. நான் என்ன சொல்றேன், என்ன ப்ரொவிஷன் கேட்கிறேன். 39ல ஒரு ப்ரொவிஷன் வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், தட் இஸ் ஃபைன். இன்னொரு ப்ரொவிஷன் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல தான் பார்த்தோம். ஃப்ரீ லீகல் எய்ட் யாருக்கு ப்ரொவைட் பண்றாங்க? லாஸ்ட் 8 கொஸ்டின்ல பார்த்தோம்ல, ஃப்ரீ லீகல் எய்ட் இஸ் பீங் ப்ரொவைடட் டு விமென். தட் இஸ் டு என்ஷூர் வாட்? தட் இஸ் டு என்ஷூர் விமன் ஜஸ்டிஸ், ஜெண்டர் ஜஸ்டிஸ். புரியுதா? இப்போ போன கொஸ்டினை எங்க லிங்க் பண்ணலாம்ங்கிறது யோசிங்க. தென் ஆர்டிகல் 39A டி, அது வந்து ஆர்டிகல் 39B ன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ லீகல் எய்ட் இஸ் ஆர்டிகல் 39B or F. தட் ஐ எம் நாட் ஷுர். அது மட்டும் என்னங்கிறது பாருங்க. வேற ஆர்டிகல் 51 என்ன? 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல விமனை பத்தி என்ன ஏதாவது கொடுத்துருக்காங்களா? You have to protect the dignity of the women. So it is one of the fundamental duty. Where Article 243D என்னன்னு சொல்லுங்க. Reservation. Good. Article 243D. It provides 1/3 reservation in Lok Sabha and Rajya Sabha, whatever in the state assembly elections. You provide 1/3 of the seats for the women. That is a step towards gender justice. Then where இது என்ன 73rd and 74th amendment என்ன ரிசர்வேஷன் இருக்கு லோக்கல் பாடிஸ்ல? 1/3 reservation in all the top posts and also the basic post. Women should be minimum 1/3 reserve. அப்போ நீங்க இப்போ வந்து 243 சொன்னது இப்போ வந்து ரிசர்வேஷன். லோக்கல் பாடிஸ்ல ஆல்ரெடி யூ காட் தி ரிசர்வேஷன் 73rd 74th amendmentல. புரிஞ்சா? ஸோ ஒரு இங்க ஒரு ரிசர்வேஷனை பத்தி நம்ம யோசிக்கிறப்போ இன்னொரு ரிசர்வேஷனை பத்தி யோசிக்கணும். தென் வேற எனி அதர்? இதுவே ஜாஸ்தி. இதை எழுதுனீங்கனாலே யூ வில் ஹாவ் a lot of space covered. Then so உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் you need to know. எனக்கு தெரிஞ்சு கடைசி ஃபர்ஸ்ட் 50 ஆர்டிகல்ஸ் என்னங்கிறது you have to know exactly, at least have an idea about it. அதுக்கப்புறம் I'll give you a trick. ஆர்டிகல் 74ம் ஆர்டிகல் 163 சேமா தான் இருக்கும். ஆர்டிகல் 75ம் ஆர்டிகல் 164 சேமா தான் இருக்கும். இங்க வந்து பிரசிடென்டா இருந்துச்சுன்னா அங்க கவர்னரா இருக்கும், இங்க பிரைம் மினிஸ்டரா இருந்துச்சுன்னா அங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கும். ஸோ இது வந்து எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா ஆர்டிகல் 100ம் ஆர்டிகல் 110ம் ஆர்டிகல் 199ம் சிமிலரா இருக்கும். 200 மட்டும் எக்ஸ்ட்ரா ஆர்டிகல். 200க்கு அப்புறம் எல்லாமே 90 திங்ஸ் வரும். ஆர்டிகல் 111 வந்து 201 மாதிரியே இருக்கும். ஆர்டிகல் 123 என்ன? Ordinance power of the president. Ordinance power of the governor 213. அப்போ plus 90. 200 வரைக்கும் plus 89. 200க்கு மேல it is plus 90. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இது ஒரு ட்ரிக் இருக்கு. ஓகே, plus 89. அந்த ஒரே ஒரு ஆர்டிகல் எது எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா 200ல இங்க வந்து மணி பில்ஸ் வந்துருது. மணி பில்ஸ் வந்துட்டு இங்க பிரசிடென்ட் ஹேஸ் either 3 options: withhold his assent, give his assent or pocket veto. மூணு இருக்கா? கவர்னர்னு போறப்ப எஸ் 4. The extra is reserved for the president. So அந்த ஒரு ஆர்டிகல் மட்டும் எக்ஸ்ட்ரா. அதனால it comes after that plus 90 வந்துடும். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் வரைக்குமே இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு கேரி ஓவர் ஆகும். இது ஞாபகம் வச்சுக்கிட்டா இப்போ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஈஸியா ஸ்டேட் கவர்மெண்டோடது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரிப்பீட்டடா லக்ஷ்மிகாந்த் படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிகல்ஸ் வில் கெட் த்ரூ மைண்ட்ல. எந்தெந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 142 என்ன? ப்ரொவைட் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். 143
president advice, presidential advice. President can ask advice from the Supreme Court. And the advice binding on the president or not? It is not binding on the president. So இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் டெவலப் பண்ணுவீங்க. இஃப் அட் ஆல் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்போ 124 இருந்து 145 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கப்புறம் அதுல என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குங்கிறது தெரியணும். அந்த அந்த ஜெனரல் ஏரியா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பர்டிகுலர் ஆர்டிகல்ஸுக்கு போகும். டன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? they have asked about give some case reference. என்னென்ன கேஸ் எடுத்துன்னு ஞாபகம் வரும்? விமன் ஜஸ்டிஸ் ஷாபானு கேஸ் எப்போ? 19 ஷாபானு கேஸ் 1995 85 regarding what? Maintenance for Muslim women, those who are divorced. Okay. இதிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா you will get the next case. ஷயரா பானு கேஸ் 2017 or 18 எக்ஸாக்டா தெரியல. This is also called as the triple talaq case, wherein the Supreme Court said triple talaq is constitutionally not correct. It is morally wrong அப்படிங்கிறத சொன்னாங்க. வேற சபரிமலா கேஸ் நேம் ஞாபகம் இருக்கா? யங் இந்தியா லாயர்ஸ் அசோசியேஷன் நினைக்கிறேன். யங் இந்தியா லாயர்ஸ் அசோசியேஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இது வந்து சபரிமலா, என்ட்ரி ஆஃப் விமன் இன் சபரிமலா கேஸ். யங் இந்தியன் லாயர்ஸ் அசோசியேஷன் தான் நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபபிளா இட் ஷுட் பி. வேற விஷாகா கைட்லைன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஷாகா கைட்லைன்ஸ் என்னன்ட்டு have you heard the term Vishaka guidelines in workplace? Vishaka guidelines. So Vishaka guidelines na, it is the base for gender justice in India. Gender justice based laws, gender crimes against the law ஆரம்பிச்சதுல Vishaka guidelines is the main thing. அந்த Vishaka அந்த கேஸ் 1997 நினைக்கிறேன். அந்த கேஸோட ரிசல்ட்ல தான் சுப்ரீம் கோர்ட் gave a 10 or 11 கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டுக்கு. தீஸ் ஷுட் பி டன் அப்படின்ட்டு. அதுல இருந்து தான் யூ ஹாவ் த ஆக்ட் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் போக்சோ வந்துச்சு. ஸோ விஷாகா கைட்லைன்ஸ், அதாவது இட் இஸ் அ மெயின் திங். விஷாகா கைட்லைன்ஸ் யூ கேன் கிவ். விஷாகா கைட்லைன்ஸ், சாரி 1997. Prevention of sexual harassment in workplace. Vera? Nirbhaya case. Year enna? Nirbhaya gang rape case. Year enna? 12 or 14. I'm confused between 12 or 14. I guess it is 14. 14 or 12 12. Nirbhaya case, அது என்ன பண்ணுச்சு? It strengthened the or people started advocating stringent punishment for rape. Okay. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கா ஒரு 4-5 எழுதுனீங்கன்னா போதும். நீங்க அந்த மாடல் ஆன்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் சோ மெனி திங்ஸ். அதெல்லாம் என்னென்ன தெரியாத கேசஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு பேசிக்கா இருக்கிற ஐடியா சபரிமலா, ஷயராபான், இந்த ட்ரிபிள் தலாக் கேஸ் வாஸ் வெரி ஃபேமஸ். ஷாபானும் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸ். விஷாகா கைட்லைன்ஸ் இருக்கிறனால தட் ஒன். நிர்பயா. ஸோ உங்களுக்கு லார்ஜர் ஸ்கேல் உங்களுக்கு எதாவது தெரியுமோ எழுதுனா போதும். தென் ஸோ வாட் வுட் பி த கன்க்ளூஷன் ஃபார் திஸ்? என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்?
What could be the conclusion for this? பில்கிஸ் பானு கேஸ் ரெஃபர் பண்ணலாம். ஆனா அதுல இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பில்கிஸ் பானு அந்த அக்யூஸ்ட் எல்லாம் வந்து தேவ் ரிலீஸ்ட் நவ். கரெக்டா? பில்கிஸ் பானு வந்து தேவ் ரிலீஸ் நவ் இன் குஜராத். ஸோ தட் இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ ஆயிருதுல்ல. இங்க வந்து நம்ம எதை சப்போர்ட் பண்ணி எழுதுறோம்? ஜெண்டர் ஜஸ்டிஸுக்கு எங்கெங்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அதை சப்போர்ட் பண்ண மாதிரி எதாவது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குங்கிறது எழுதுறோம். புரியுதா? இப்ப நம்ம பில்கிஸ் பானு பத்தி எழுதுனோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? That will go into controversy. ஏன்னா the suspects are being released. மர்சி பெட்டிஷன் போட்டு சஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. சுப்ரீம் கோர்ட் இஸ் ஸ்டாண்டிங், பட் the suspects are released இல்ல. So that is still a issue that which is in controversy. Go for issues which are clean. பில்கிஸ் பானு வந்து இன்னொரு கான்ட்ரவர்ஷியல் டெசிஷன் தான். ஏன்னா அவங்களை அப்பயே ஹேங் பண்ணி இருக்கணும்ங்கிறது தான். It is because I guess that particular lady was pregnant at that time. So that was a huge cry that time. என்ன மாதிரி கன்க்ளூஷன் தரலாம்? You should say constitution and the constitution makers have envisioned a society where gender justice is the main and integral part, and also the constitution through its recent amendments is trying to address the gender inequality and provide gender justice as much as possible. So India as a society should move further towards gender justice, which will help them in all the phases of life. And it just does not give gender inequality ingiradhu. It just does not help in gender issue, economical issue, family issue. So in எல்லாத்துலயுமே gender equality ingiradhu, it will take a help, it will give a help. So you can say it will be benefited from all the phases of life. India has to improve upon gender equality in கொடுத்து. You can give the example that இப்பதான் 33% reservation for women வந்திருக்கு, and you still have a long way to go. And you can even give the example இப்போ current parliamentல how many women are there அப்படிங்கிறது கொடுக்கலாம். எத்தனை percentage? I guess 20%. 20% 18% தான் women இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் கொடுத்து you can do. Done.